Assalamu alaikum. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிவ் அவே கண்டெஸ்டான சேலஞ்ச் வந்து நேற்றோட முடிஞ்சிட்டுது. ஸோ இது தான் நான் ஃபர்ஸ்ட் வின்னருக்கு கொடுத்த கிஃப்ட். ராஜ்டின் ட்ரீம் கேக் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இது சிங்ஹால நியூ இயர் சீசன் சுட்டியும் எனக்கு கிடைக்கல. ஸோ அது சுட்டியுமே நான் இதே மாதிரி பாக்ஸில் 2 அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி தர போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். கொக்கோ பவுடர், ஃப்ளவர், பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு இதை வடித்து எடுத்துக்கோ மீனும். ஸோ இதை நல்லா லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. இன்னொரு ட்ரை பவுலில் வந்து எக்ஸ் எடுத்துக்கொள்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் எக்ஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். 20 செகண்ட்ஸுக்கு மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இது பீட் பண்ணினப்பறம் நான் இதுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க 3 பேச்சஸ்க்கு பாரு டிவைட் பண்ணி தான் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி ஃபார்ம் ஆகும். ஸோ இதை மாதிரி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கிவ் அவே சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி அதோட கமெண்ட்டில் உங்கள் நேமை கமெண்ட் பண்ணிவிட்டு அதோட 2 ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ண சொல்லியிருந்தேன். மிச்சம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ஜஸாக்கல்லா ஹைரா. அதோட நான் வந்து வின்னரை 2 தான் சூஸ் பண்ணியிருந்தேன், ஃபேவர் பார்க்கல. ஸோ அதே மாதிரி இந்த வின்னர் வந்து மாவனர்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என் இன்ஸ்டாகிராம் ஐடியா கொடுத்து நான் அதில் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கொண்டேன். ஸோ நான் இந்த ட்ரீம் கேக் வந்து பர் பாக்ஸ் 500 kgயில் தான் செஞ்சுக்கிறேன். ஸோ அவங்களுக்கு டோட்டலாக லார்ஜ் டீன் கேக் சைஸ் வந்து 1 kgக்கு மாதிரி நான் அவங்களுக்கு 2 பாக்ஸஸ் கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ இது நல்லா பீட் பண்ணி எடுத்தப்பறம் நான் இதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸுக்கு மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் நான் வந்து சுகர் ஆட் பண்ணி முடிஞ்சோடனே வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ண மிஸ் ஆகிட்டுது. ஸோ அதுக்கு பிறகு தான் நான் ஆயில் ஆட் பண்ணினேன். ஆயில் ஆட் பண்ணி 30 செகண்ட்ஸுக்கு மாதிரி பீட் பண்ணின பிறகு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதோடு நான் இப்போ பீட்டர் ஓரமாக்கிட்டு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஸ்பெச்சுலாவால் கட் அண்ட் ஃபால் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் வின்னருக்கு வந்து நான் ப்ரௌனி 10 பீசஸ் அதே மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஆல்சோ இந்த கிவ் அவே கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணின பேலன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ, ஜஸாக்கல்லா ஹைரா. ஸோ நீங்களும் இன்னும் வர கிவ் அவே கண்டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்குமே ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும் வின் ஆகுறதுக்கு. கட்டாயம் கான்ஸ் ஃபேமிலியே ரெசிபியை ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ டோன்ட் மிஸ் த சான்ஸ். ஸோ இதை பெட்டராக வந்து நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நான் இப்போ இதை அவன்ட்டு வைக்கிறதுக்கு ட்ரேயில் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நான் இதை வந்து ட்ரே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் எட் பண்ணல நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து பெட்டராக நான் இப்போ ட்ரேக்கு மாற்றி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்து நான் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வந்துக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்துமே நல்லா பேக் ஆகி வரும். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துக்கிற கேக் ட்ரே சைஸ் பார்த்தீங்கன்னா 6 inch ட்ரே. 2 boxes கேக் செய்கிறதுக்கு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளேனும். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதை பார்த்து செஞ்சு கொள்ளேனும். நான் இது கேக் பேட்டர் ஊற்றின பிறகு இதை மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு இதை நான் அவனில் வைக்கிறேன். 170 degree Celsiusக்கு 30 to 40 minutes அளவில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒன்ஸ் பேக் ஆகின பிறகு நான் இதை அவன்லேருந்து எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு கேக் பேக்காக வீக்காக இல்லையான்னு பார்க்குறதுக்கு இதை மாதிரி டூத் பிக்கால் வந்து மெட்டிலாக பிக் பண்ணி பார்த்துக்கொள்ளும். இது மாதிரி க்ளீனாக வந்துச்சுன்னா கேக் வந்து ஃபுல்லாமே பேக்காக வீக்கின்ற அர்த்தம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஓரம் இல்லாமல் லூஸ் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு கேக்கை வந்து ட்ரேலேருந்து மாற்றி எடுத்துக்க லேஸ் ஆகிக்கும். ஸோ இதை மாதிரி நல்லா ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் ட்ரை பண்ணுறதுக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிக்கும். அண்ட் இந்த கேக் ரெசிபியில் வந்து ஆல்ரெடி விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கில் வந்து நான் 1/2 kg கேக்கும் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோவுமே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். ஓகே, ஸோ இதை பாருங்கள் கேக் வந்து எவ்வளோ ஸ்பாஞ்சி ஆக்கிட்டு உங்களுக்கு இதை வேண்டிய மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணினாலும் பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்டரில் அதை திருப்பி வந்துடும். பாருங்கள் இது மாதிரி சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் உங்களுக்கும் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல்
பாருங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க. ஸோ நான் இதை இன்றைக்கி வந்து கேக்கை ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து கப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி என் சேனலில் வந்து ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் கேக் ஈஸி இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சியும் காட்டிக்கிறேன். அதே மாதிரி வெனிலா ஸ்பாஞ்ச் கேக், வெனிலா பட்டர் கேக், எல்லா கேக் ஐட்டம் நான் செஞ்சு காட்டிக்கிறேன். உங்களுக்கு அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த கேக்கை வந்து அப்படியே கூல் ஆற விட்டுறேன். ஹொட்டோட இதை லேயர் பண்ணுறதுக்கு மிச்சமே ஹார்டாகிக்கும். ஓகே, ஸோ நான் கேக்கை வேறு ஓரமாக வச்சப்பறம் நான் இன்னொரு பவுலில் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா இது செகண்ட் லேயர். ட்ரீம் கேக்கில் பொதுவாகவே 5 லேயர்ஸ் வருது. ஸோ இது வந்து செகண்ட் லேயர். உங்களுக்கு சாக்லேட் விப்பிங் க்ரீம் வேணும்னு உங்களுக்கு டார்க் சாக்லேட்டும் எட் பண்ணிக்கொள்ளலும். ஸோ நான் இதில் வந்து வெண்ணிலா விப்பிங் க்ரீம் தான் எட் பண்ணுறேன். ஸோ இந்த விப்பிங் க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். விப்பிங் க்ரீம் நீங்கள் பீட் பண்ணி எடுக்கும் போது நீங்கள் வந்து இதை நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். விப்பிங் க்ரீம் எவ்வளோக்கு கூல் ஆகிக்குதோ அவ்வளோக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்டிஃப் பீக் கிடைக்கும். அதுவும் கூட உங்களுக்கு ஃப்ரஸ்டிங்கும் கூட பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதை நல்லா விப் பண்ணி எடுத்து போகிறோம். நான் இதையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். கேக் வந்து நல்லாவே கூல் டவுன் ஆகிற வரைக்கும். ஓகே, ஸோ நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணின பிறகு நான் இன்னொரு பவுலில் டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். அதேக்கும் நான் விப்பிங் க்ரீம் எட் பண்ணிக்கொள்கிறேன். விப்பிங் க்ரீம் எட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் இதை மில்க் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ நான் இது ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொண்டால் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செட்டையும் ஃபுல் ப்ராசஸ் காட்டிக்கிறேன். ஸோ இது மாதிரி நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் நான் ஆல்ரெடி செஞ்சு வைக்கிற ரீசன் வந்து இது ஹொட்டோடய நம்ம போர் பண்ணினா விப்பிங் க்ரீம் மெல்ட் ஆகிவிடும். ஸோ அதை சுற்றியுமே விப்பிங் க்ரீம் லேயர் பண்ணுற வரைக்கும் இது கொஞ்சம் கூல் டவுன் ஆகிற வரைக்கும் தான் நான் இதை வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3rd லேயர். ஸோ ஓகே, நான் இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கொள்கிறேன். அதுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண தேவையில்லை. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது தான் பாக்ஸ். அண்ட் இந்த பாக்ஸில் தான் நான் இன்றைக்கி அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1/2 kg ட்ரீம் கேக் போடையிலும் உங்களுக்கு இதை செல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலும் இது லிட்டோட அவைலபிள் ஆகிக்குது. ஸோ உங்களுக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இதை மாதிரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண எதுவுமே வேணாம். அப்படி வாஷ் பண்ணினீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா கேக் நல்லாவே கூல் டவுன் ஆகிட்டு நான் அதை ஸ்க்ரம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் இதை அப்படியே லேயர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் வந்து நான் 1/2 அளவு கேக் எடுத்துக்கிறேன். ஸோ நான் 2 லேயரில் கட் பண்ணதில் இதில் 1 லேயராக ஸ்க்ரம்பிள் பண்ணி போட்டிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ஸ்க்ரம்பிள் பண்ணி போட்டது வந்து இன்னுமே ஈஸியாகும், நல்லா மோஸ்ட் ஆகும் கேக். ஸோ உங்களுக்கு இது ஈஸி மெத்தட் தான், ட்ரை பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக வரத்துக்கு உங்களுக்கு கேக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ கேக்கை ஃபுல்லாமே ஃபில் பண்ணிவிட்டேன். ஸோ இதை மாதிரி கொஞ்சம் டெப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து ஒரு லேயராக ஃபோம் ஆகும். சுகர் சிரப்புக்கு வந்து நீங்கள் இதை எட் பண்ணும்போது இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. ஆல்சோ நான் இதுக்கு வந்து சுகர் சிரப் எட் பண்ண போகிறேன். என்னோடய சுகர் சிரப் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதை பார்த்து செஞ்சு கொள்ளலும். ஸோ நான் இதில் வீடியோவில் இன்றைக்கி காட்டல. சுகர் சிரப்பை வந்து நல்லா எட் பண்ணிக்கோங்க. நல்லா கேக் வந்து சோக்காகவே நீங்கள் ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணினா கொஞ்சம் ஃபிங்கரில் படுற அளவுக்கு சுகர் சிரப்பை நல்லா எட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக்குமே நல்லா மாய்ஸ்சராக வைக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் நீங்கள் சுகர் சிரப் எட் பண்ணினப்போ இது மாதிரி ஸ்பூனால் நல்லா டப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் விப்பிங் க்ரீம் எட் பண்ணிக்கொள்கிறேன். நான் செஞ்சு வச்ச விப்பிங் க்ரீமில் 1/2 amount நான் இதுக்கு எட் பண்ணிக்கொள்கிறேன். பேலன்ஸை வந்து நான் மற்ற பாக்ஸுக்கு எட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி நல்ல விப்பிங் க்ரீமையும் கூட பர்ஃபெக்டான ஒரு திக் லேயர் வரும் வரைக்கும் நல்லா எட் பண்ணி லெவல் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெச்சுலாக யூஸ் பண்ணினா உங்களுக்கு மிச்சமே ஈஸியாக இருக்கும். ஸோ இது தான் செகண்ட் லேயர் ட்ரீம் கேக்கு. செகண்ட் லேயர், ஃபர்ஸ்ட் லேயர் கேக். ஸோ செகண்ட் லேயர் வந்து விப்பிங் க்ரீம். ஸோ நான் விப்பிங் க்ரீம் எட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கொள்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கூலாகிற வரைக்கும் நான் இதை வச்சு எடுத்துக்கொண்டு போகிறோம். ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சு 3rd லேயர் சாக்லேட் கனாஷை வந்து நான் எட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ சாக்லேட் கனாஷம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக திக் டெக்ஸ்டரில் செட் ஆகி வந்துக்குது. ஸோ நான் அதையுமே நான் இதுக்கு 1/2 எட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 1/2 வந்து நான் மற்ற பாக்ஸுக்கு எட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதுவுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் மிக்ஸ் பண்ணுவானா விப்பிங் க்ரீமோட மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ இது தான் 3rd லேயர். இது வந்து லேயர் வந்து மிச்சம் திக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி தின் லேயராக இருந்தால் போதும்.
ஸோ இதையுமே நான் நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கொள்கிறேன் 4th லேயர் செய்கிற வரைக்கும். 4th லேயர் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்த போகிறோம். நான் மெல்டட் பட்டர் 1 டீஸ்பூன் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் எல்லாம் வைக்கும். அதோட இது வந்து கொஞ்சம் ஹாட் ஆறின பிறகு தான் நீங்கள் இதை 4th லேயராக ஆட் பண்ண வேணும். அப்படி இல்லைன்னா 3rd லேயர் கொஞ்சமே மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து டக்குன்னு செட் ஆகிடும். ஸோ இதை நல்லா கூல் ஆடுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்க வேணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு நான் இதை 4th லேயராக ஆட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஏன்டா ஆல்ரெடி சாக்லேட் கனாஷ் வந்து கூல் ஆகிக்கிற சுற்றியும் இது டக்குன்னு செட் ஆகிவிடும். சாக்லேட் திக் டெக்ஸ்டருக்கு வந்துடும். ஸோ டக்குன்னு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதையுமே நான் ஸ்பெச்சுலாவால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி நல்லா செட் ஆகின பிறகு இதேமாதிரி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. மேலே சாக்லேட் வந்து ஹார்டாகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க, ஒரு 20 to 30 மினிட்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ என்னோட ட்ரீம் கேக்கில் வந்து லாஸ்ட் லேயர் மட்டும்தான் நிற்கிது. இப்போ இதை செய்கிறதுக்கு பாருங்கள் எல்லா லேயருமே பர்ஃபெக்டாக செட் ஆகி வந்துக்குது. ஸோ பாருங்கள் அதே மாதிரி 4th லேயரும் கூட நல்லா ஹார்டாக வந்துக்குது, பிரேக் பண்ண இல்லாத அளவுக்கு. ஸோ நான் இப்போ 5th லேயராக பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொக்கோ பவுடர் மிச்சமாயிட்டாங்கன்னா பிட்டர்னஸ் வந்து கிடைக்கும், உங்களுக்கு கசப்பு தன்மை வந்து. ஸோ கொக்கோ பவுடரும் கூட ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டான ட்ரீம் கேக் செய்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். அதோட டிகிரி பண்ணுறதுக்குமே நல்லா செட் ஆகி எடுத்துட்டேன். இதே மாதிரி 2 பாக்ஸஸ் என்னோட ஃபர்ஸ்ட் கிவ் அவே கண்டெஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் வினருக்கு நான் கொடுத்திக்கிறேன். அவங்களுமே ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வீடியோவில் காட்டுறது வந்து ஆல்ரெடி நான் வீட்டுக்கு ஒரு பாக்ஸ் செஞ்சிருந்தேன் தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.